உனக்காக செய்து கொள். ஆக்சுவலி இது வந்து செய்து கொள்றது. ஓகேங்களா? உனக்காகன்னு விட்டுருங்க. செய்து கொள் அப்படின்ற மீனிங் தான். மாடிக்கொள்ளு. அதாவது செய்து கொள்ளுன்றத தான் செய்துன்றது மாடு, கொள்ளுன்றது கொள்ளுன்னே வருது பாருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எங்கன்னா போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுற இடத்துல கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு ஸ்வல்ப கடிமை மாட்கொள்ளி, ஸ்வல்ப கடிமை மாட்கொள்ளு. நம்மளோட சின்ன பசங்க யாருனா இருந்தாங்களா, கடிமை மாட்கொள்ளு அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் நானே என் வேலையை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு நானே அப்படின்றதுக்கு நானே நன்னா கெலசா. இந்த கெலசா கூட கெல்சான்னுவாங்க. நன்னா கெலசா என்னுடைய வேலையை மாட்கொள்ள ಬೇಕು, செய்து கொள்ள வேண்டும். மாட்கொள்ள இங்க வருது பாருங்க. மாட்கொள்ள பேக்குன்னும் போது செய்து கொள்ள வேண்டும். மாடி கொள்ளி கொள்ளுன்றது பெரியவங்கன்னா கொல்லின்னு அர்த்தம். கொள்ளுன்னா சின்ன பசங்களை நம்ம சொல்றது. இப்போ அடுத்த ப்ரேஸ் வந்து செய்து விடு. அதாவது மாடி விடு. ஈஸியா இருக்கு பாருங்க. செய்து விடு, மாடி விடு. இந்த வேலையை விரைவாக செய்துவிடு. இந்த வேலையை வேகமாக செய்துவிடு அப்படிலாம் சொல்றதுக்கு கெலசா பேகா மாடி விடு. ஓகேங்களா? அதாவது விடுனா நம்மளுக்கு தெரியும். விடுன்னு கன்னடால. செய்துனா தெரியும் மாடி. ஸோ செய்து விடுன்னும் போது மாடி விடு, மாட்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல் சீக்கிரம் செய்து விடு அப்படின்றதுக்கு சமையல் அடிகே சீக்கிரம்ன்றதுக்கு சீக்கிரவே, மாடிபிடுன்றதுக்கு செய்து விடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடிகே சீக்கிரவே மாடிபிடு.